நிவாரணம். நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தேன். அண்ணன் OS மணியன் அவர்களும் அதை பற்றி பேசினாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க அங்க தண்ணி கேட்டு பெறல, நீங்க வீர வசனம் பேசுனீங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்துகிட்ட போது நானும் டெல்டாக்காரன் வீர வசனம் பேசி உங்களை நம்பி டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சு தண்ணி இல்லாம இன்றைக்கு வறண்டு காஞ்சி 2 லட்சம் ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நிவாரணம் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு காப்பீட்டு திட்டம் பதிவு செஞ்சோம். ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு திட்டத்தை கொண்டாந்து பதிவு செஞ்சோம். அப்படி காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் இணைக்கப்பட்டிருந்தா, சேர்க்கப்பட்டிருந்தா, நீங்க பணம் கொடுக்கலாட்டி பரவாயில்ல, இன்றைக்கு அந்த பயிர் இன்சூரன்ஸ் மூலமா அந்த பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு அந்த நிவாரண தொகை கிடைச்சிருக்கும். அதுவும் செய்யல. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை குறுவை சாகுபடிக்கும் சரி, சம்பா சாகுபடிக்கும் அவர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு தேவையா? சிந்திச்சு பாருங்க. விவசாயம் என்றா இன்றைக்கு எவ்வளவு ஒதுக்கி வச்சிருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.